Welcome to another episode of with Karthik. எப்பயுமே யாராவது வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க, பட் இப்போ நம்ம தான் சொல்கிறோம் அப்படின்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். கூட யாரும் இல்லை இப்போ அப்படின்ட்டு. இன்றைக்கே வந்து சடனாக வந்து vlog எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அதுவும் தனியாக ரொம்ப நாள் ஆச்சு தனியாக vlog எடுத்து. சுற்றி யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. கூட்டமாகவே தான் நம்ம vlog இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரு ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ ஆல். பிகாஸ் நம்ம ஜேர்னி வந்து அதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான். எல்லா முக்கியமான ஃபேஸஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், கஷ்டமான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இட் ஷுட் பி இன் மை மெமரி புக் அப்படின்றதுக்காக. இதோட அவங்க ஊருக்கு போய் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆக போகுது. இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். டோர் திறந்தோடனே ஒரு மாதிரி பயங்கர சைலண்ட்டாக இருந்தது வீடே. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. பிகாஸ் சின்ன வயசில் இருந்தாகட்டும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் சரி, ஈவன் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகட்டும், அப்பயும் சரி, என்னை சுற்றியாக இருக்கட்டும் சரி, எப்பயுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்படி இருக்குமான்னு தெரில. சிலர் வந்து ரொம்ப அமைதியை விரும்புவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி டைப் இல்லை. அட்லீஸ்ட் ரூமில் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. என்னடா யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஈவன் பாய்ஸ் ரூமில் இருக்கும்போதும் சரி, மொத்தமாக ஒரு 6 பேர் இருப்போம். சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம், ரூமில் யாரும் இல்லைன்னா, என்னடா ரூமில் யாரும் இல்லைன்னு ஃபோன் பண்ணி, கீழே நீ வெயிட் பண்ணு நானும் வரேன், சாய் குடிச்சிட்டு மேலே வருவோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸே வந்து தனியாக இருந்தால் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க தோணும். தேவையில்லாத ஓவர் திங்கிங்க்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பழகிட்டு லாஸ்ட் 2 வீக்ஸ் வாஸ் சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என் லைஃப்பில். ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மாதிரி தனியாக இருந்த ஃபீல் வந்தது. எஸ், மாப்பிள்ளை இருக்கார் கூட, அவருக்கே வந்து ரூமில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. இப்போ என்னை சுற்றி யாருமே இல்லை. பயங்கர ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஒரு என்விரான்மெண்ட்டு. நான் சில கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். எப்படி ப்ரோ இத்தனை பேர் இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம். இப்போ வந்து அவ்வளோ பேர் இருந்த வீட்டில் வந்து இப்போ சடனாக யாரும் இல்லை அப்படின்னும் போது இட் ஃபெல்ட் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ கேனாட் புட் இட் இன் வேர்ட்ஸ். அப்படி இருக்கு எனக்கு. ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருந்தது இந்த ஒரு 10 நாள் எனக்கு ஸ்பெஷலாக. நம்மளால் வந்து தனியாக இருக்கவே முடியாதுன்றதை வந்து ஃபீல் பண்ண வச்சது இந்த ஒரு 10 டேஸ். அது நானும் மாப்பிள்ளையும் நிறைய பேசுவார், நானும் நிறைய பேசுவேன். பட் ஸ்டில் எங்களுக்கே வந்து இட் ஃபெல்ட் வெரி ஒரு மாதிரி லோன்லி ஃபீல் ஆகுது 2 பேர் இருந்துமே. சும்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்தால் அந்த வீடே மாறிடும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து குக் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஸ்டில் அந்த ஒரு வீடே வந்து பேச்சுலர் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முன்னாடி. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸ், பாய்ஸ் கூட எல்லாமே. பட் ஸ்டில் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் வேறு ஒரு லைஃப் அடாப்ட் ஆனதுக்கப்புறம், முன்னெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை ஓட்டியிருக்கேன். ஏய் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜாலி தானே அப்படின்ட்டு ஃபரீதே நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். பட் ஸ்டில் அவன் ஃபேஸ்லேயுமே வந்து ரேஷ்மா இல்லைன்னா ஒரு ஃபீல் இருக்கும். அது இப்போ தான் புரியுதுன்னுவாங்க. வீடே வந்து ஒரு உயிர் இல்லாத மாதிரி இருக்குது சொல்லப்போனால். எங்கள் மாப்பிள்ளையும் நாள் எண்ணிட்டு இருக்காங்க எப்போ என் தங்கச்சி வருவான்ட்டு. நானும் வந்து இவ எப்போ வருவா அப்படின்ட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு மேபி டெடிகேட்டட் வீடியோ ஃபார் தெம் அப்படி கூட எடுத்துக்கலாம். எஸ், வி மிஸ் போத் ஆஃப் தெம். அம்மாவை அதுக்கு மேலே மிஸ் பண்ணுறேன். அதோ இந்த பிளேஸ் இட்ஸ் ஆல் மெமரியில். ஒன்ஸ் நம்ம ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இப்போ அவங்க இல்லாமல் பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ரியலி பயங்கர மிஸ்ஸிங்காக இருந்தது. மாப்பிள்ளை வரட்டும், ஐ வில் ஷோ ஹவ் இட் லுக்ஸ். அவர் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் ஃப்ரைடே, அதனால் இந்த காஸ்டியூமில் போயிருந்தேன். ஸோ மாப்பிள்ளை வந்ததும் அவரோட ரியாக்ஷனையும் எடுத்துகிட்டு இந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ வீட்லேயே வந்து இந்த விலாகை முடிக்கலான்னு பார்த்தேன். பட் வீட்டில் வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கான ரீசன் என்னன்னா நீங்களே சொல்லிடுங்க. கேமராவில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியும், தப்பா நினைக்காதீங்க. தூக்கம் தான் சரியா, யாரும் தப்பா நினைக்காதீங்க. மூஞ்சி பார்த்தா அப்படிதான் ஃபீல் ஆகும். அதான் நானே ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இவர் ஏதோ வீட்டில் வச்சு நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க ஒய்ஃப் இல்லாமல் வீடு எப்படி இருக்கும்னு கேட்டாருங்க. அது வீடாகவே இருக்காது, அது வந்து சும்மா ஒரு போயிட்டு ஒரு இடம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம நார்மலாக வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா யாராவது வீட்டில் இருப்பாங்க, பேசலாம், ஜாலியாக இருக்கும். ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் யாருமே இல்லாதப்போ நம்ம சும்மா வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திரும்பி வரோங்கிற மாதிரி இருக்கும்.
வீடுங்கிறது சொல்ற மாதிரி வீடுங்கிறது பிளேஸ் கிடையாது, சுத்தி இருக்கவங்க ஆளுங்க தான். அதனால ஒய்ஃபோட இருங்க. எவனாச்சும் ஆல்ரெடி துபாயில் இருக்கவங்களாம் திட்டாதீங்க. நீ உனக்கு இருக்கு, நீ இருக்கிற, எனக்குலாம் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு. கஷ்டமா தான் இருக்கும். என்ன பேசுறேன்னு தெரியல, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து வந்தோடனே ஒரு மணி நேரம் தூங்கிட்டாரு. ஆமாங்க, அதனால தூக்கத்துல இருக்காரு. ஏன் விடாம கூட்டு வந்திருக்காரு. ஏங்க வீட்டுல உட்காந்து ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்ற காரணத்தினாலதான் வெளியே வந்துருவோம். கரெக்ட் தாங்க, பாடி டயர்டா இருக்குங்க ரொம்ப. நான் வளவல கொலகொலான்னு பேசினதா அவர் ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. ஆமாங்க, So, we are என்ன wait- பேசினான்னு தெரியல. நான் அந்த வீடியோ பாக்குறேன், என்ன பேசியிருக்காருன்ட்டு. வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு, அங்க மூலையில பேய் இருக்கு, இங்க பாய் இருக்கு அப்படின்னு ஏதாவது பேசியிருப்பாரு. ஓஹோ, உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன பேசுனீங்க தெரியலையே. அதேதான் சொன்னேன். என்ன என் மனசுல ஃபீல் ஆச்சோ அதான் சொன்னேன். பேய் அப்படியா? பாயின்றீங்க. அப்ப தெரிஞ்சு போச்சுங்க என்ன சொல்லியிருப்பாரு. இங்கதான் எங்க அம்மா உட்காந்துருந்தாங்க, நான் வந்தா மோனி இங்கதான் பஜ்ஜி சுட்டுட்டு இருந்திருப்பா. ஏங்க அதெல்லாம் உண்மையே இல்லையா அப்புறம்? உண்மைதான், எல்லாமே உண்மைதான். ஆனா இவர் வந்து ஏன் ஃபீல் பண்றாரு அப்படின்னா, பஜ்ஜி சுட்டு தர ஆள் இல்லைங்க, அதனால ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா நான் அப்படி இல்லைங்க. இல்ல புரியல. மோனி பஜ்ஜி சுட்டு தரதுக்குலாம் இல்ல மோனிமா. ஆஹ். ஐ ரியலி மிஸ் யூ. அதான் போண்டாவாக்கா இருக்கும். அதாவது ஒரு மாதிரி இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம்.